we must distinct clearly between milestone and activities. Can you understand? And activities is part of the project that take place over the period of the time. ஏதாவது புரியுதா? ஒன்றுமே புரியல சார். என்ன புரியல? புக்கில் இருக்கிறது அப்படியே படித்தா எப்படி சார் புரியும்? கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமாக நடத்துங்க சார். இதுலேயே நல்ல விளக்கமாக தான்டா இருக்கு. இதுவே புரியலன்னா உனக்கு வேற என்ன புரிய போகுது? உட்காரு. என்னடா சார், நம்ம சக்கரபாணி சார் கிளாஸ் எதுவுமே புரிய மாட்டேது சார். பாடம் எடுக்க சொன்னால் புக்கில் இருக்கிறது அப்படியே படிக்கிறாரு. உன் கிளாஸ்க்கு எத்தனை ப்ரொஃபசர்ஸ்? 7 பேர் சார். சக்கரபாணியை தவிர மற்ற 6 பேர் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல சார். பரவாயில்லையா? அந்த 6 பேர் நானும் ஒருத்தன்டா. என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க சார்? அவருக்கு பதிலாக வேறு ப்ரொஃபஸர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார். எங்களுக்கு என்னது? எங்களுக்கு படித்த ஆசிரியர் தேவையில்லை சார். தினம் படிக்கிற ஆசிரியர் தான் சார் தேவை. எங்கேயோ கேட்ட குரல் சார். கோமதி நாயகம் ஃபங்க்ஷனில் தயாள சொன்னது. ஆமா கரெக்ட் சார். இது வரைக்கும் நீங்கள் எப்படி படித்து மார்க் வாங்கினீங்க? மக்கப்படி தானே? அந்த வெங்காயத்தை மறுபடியும் உரிங்கடா. போங்கடா. அனுப்பியா? உரிக்கிறோம் சார். போங்கப்பா. வாங்கடா, அதே வெங்காயத்தை உரிப்போம். முந்திலாம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் மட்டும் கேட்பாங்க. இப்ப பாருங்க ப்ரொஃபஸரே மாத்துங்கறாங்க. சார் அது மட்டும் இல்லை சார், நிர்வாகமே சரியில்லைன்னு வர சொல்கிறாங்க சார். இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் எடுக்கிறதுக்கு மக்கப்படிங்க சார். உடனடி அதை நிறுத்தி சார். அதுக்கு பதிலாக தயாரனுக்கு ஃபேவராக எவெல்லாம் தலையை தூக்குறானோ அத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணுங்க. சரி சார். டார்கெட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்கள் 4 பேரும் அவனுக்கு கொடுக்க போகிற டார்ச்சர் அச்சு முறிஞ்சு ஆரக்கா தெரிச்சு பிண்டம் பிதுங்கி பித்து பிடிச்சு தெரியணும். நீங்கள் செய்வீங்களா? சரிங்க சார். ஹலோ. சொல்லுங்க மேடம். சார், அப்பா உங்களை உடனே வர சொன்னாங்க. சரி வரேன். சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் சார். புதுசாக இருக்கு. வணக்கம். வணக்கம் சார். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். வாங்க. வணக்கம். 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 வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. ஒண்ணே வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. அக்கா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பு. சரிம்மா. ஒரு சந்தோஷமான செய்தி. சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு சம்மதம் இல்லையா? எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தானே அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம். எங்கே வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. தம்பி. ஆமாம் வணக்கங்க. 300 வருஷமாக ஒரே வீட்டில் வாழ்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு தாங்க கோயில். இங்கே இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே நாங்கள் நல்லா இருப்போம். சந்தோஷம். இங்கேயே வச்சுக்கலாம். சரிங்க வாங்க. ஏய் ஸ்டாண்டப். ஏடா நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ பாம்பு படம் இருக்கிற மாதிரி உசு உசுன்னு பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய கிளாஸில் 2 ஃபேன் தான் சார் ஓடுது. காற்றே வர மாட்டேது சார். ஒரே புழுக்கமாக இருக்குது சார். ஆமா சார், லைட்டும் 2 தான் எரியுது. ஓஹோ, ஃபேன் லைட் சரியா இருந்தா எல்லாத்தையும் படிச்சு கிழிச்சிடுவீங்களா? பாடம் நடத்தும் போது பாடத்தில் மட்டும் கவனம் இருந்தா இதெல்லாம் எப்படி உங்க கணக்கு தெரியும்? உட்காருங்க. இடியட்ஸ். Why are you late? நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸில் இருக்க பள்ளத்தில் விழுந்து சட்டை சேர் ஆயிடுச்சு மேம். அதான் வீட்டுக்கு போய் மாற்றிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எங்கேயோ ஊர் சுத்த வேண்டியது, கேட்டா கதை அடிக்க வேண்டியது. கிளம்பு இங்க இருந்து. என்னது டயக்ராம் சார். வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. டயக்ராமா இது? இந்த லட்சணத்துல காலேஜில் டேங்க் கிளீனா இல்ல, குடிக்கிற தண்ணி சரியில்லை, கொசு அதிகமா இருக்குது, அதனால டெங்கு பரவுதுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண தெரியுது. ஆனா ரெக்கார்டு மட்டும் ஒழுங்கா பண்ண தெரியல. கரெக்டாக தானே சார் இருக்கு. அப்ப நான் வேணும்னு சொல்றேனா? ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க பிராக்டிகல சுயிச்சிரும். சுயிச்சு சார், முன்னெல்லாம் ஏதாவது டவுட் கேட்டா அதை கிளியர் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்க சார். ஆனா இப்போ இன்டைரக்டா டார்ச்சர் பண்றாங்க சார். ஆமா சார். ஸ்ட்ரைக் அப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காம கேள்வி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வாயை மூடுறதே வேலையை வச்சிருக்காங்க சார். அப்போ உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து பதில் வரும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா கேள்வி கேட்கறது மட்டும் நிறுத்தவே கூடாது. சரியா? மாணவர் சக்தி தான் இந்த உலகத்திலேயே பெரிய சக்தி. இந்த தேசத்துடைய வருங்கால தூண்கள், எதிர்கால இந்தியா அப்படிலாம் அரசியல்வாதிங்க பேசுவாங்களே, கேட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் சும்மா இல்லை, நிஜம். நீங்கள்லாம் எனக்கு என்னன்னு இருக்கிறதுனால தான் அவங்களாம் அப்படி பேசி பேசி உங்களை ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்காங்க. முடிச்சுக்கணும், தயாராகணும். உங்களுக்கான பிரச்சனைகளை பயம் இல்லாம தைரியமா எதிர்கொள்ளணும். எங்க சார் கேள்வி கிட்டாலே மிரட்டுறாங்களே? மிரட்டத்தான் செய்வாங்க. அதிகாரம் மிரட்டும். 1,00,000 பேர் இருந்தாலும் அதுல முதல் முகத்தை தேடி அச்சுறுத்தும், பயமுறுத்தும், கடத்தும், காணாமல் செய்யும். உங்களுக்கான தேவையை நீங்க
ஒரு அமைப்பாக இருந்து கேட்கணும். அமைப்புனா மாணவர் பேரவை மாதிரியா சார்? இன்னும் கொஞ்சம். சார் மாணவர்கள் நட்பணி மன்றம். இன்னும் புரட்சிகர மாணவ சமுதாயம் சார். இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமே. அதாவது உன் தேவை நீ போய் கெஞ்சி கேட்கக்கூடாது, அதிகாரத்தோட கேட்டு வாங்கணும். அப்படி ஒரு அமைப்பாக இருக்கணும். சார் மாணவர்கள் நாடாளுமன்றம். வெரி குட். மாணவர்கள் நாடாளுமன்றம் இது உங்க தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுமை திறனை மேம்படுத்தும். மாணவர்கள் நாடாளுமன்றம் ஆரம்பிச்சலாமா? யார் பிரதமர்? சார் பழனி. பழனி பிரதமரா இருக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க. சார் ஆதிதான் பிரதமர். இருங்கப்பா, அதுக்குள்ள கோஷ்டி முதல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. இரு, ஓட்டெடுப்பு வச்சு முடிவுக்கு வருவோம். சரியா? இப்போ பழனி பிரதமர் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஏய், அப்போ பழனி தான் பிரதமர். வாழ்த்துக்கள் பிரைம் மினிஸ்டர் சார். தேங்க்யூ சார். அடுத்து துணை பிரதமர். சார் ஓட்டெல்லாம் வேணாம் சார், நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ஆமா சார் நீங்களே செலக்ட் ஐயோ, பண்ணுங்க சார். அது ஜனநாயகத்துக்கு விரோதமாயிருமே. சரி, நான் யார் யாருன்றதை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிங்க. சரியா? ஓகே சார். ஆதி துணை பிரதமர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜனாதிபதி முத்து பிரபாகர், நீதான் ஸ்பீக்கர். போக்குவரத்து துறை, மதுவிலக்கு, பொதுப்பணித்துறை, சட்டம், விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை, உணவுத்துறை, கலைத்துறை, மின்சாரம், சுகாதாரத்துறை. பதவி பிரமாணம் எடுத்துடலாமா? சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு தான் சார் நம்ம காலேஜ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் மணக்குது. இருடா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ. இதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இல்லாம இங்க என்ன கிளி ஜோசியமா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? டாய்லெட் க்ளீன் பண்ணோம் சார். அத நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருந்தா நிர்வாகம் கேட்டிருக்கும். சொல்லியே நிர்வாகம் கேட்கலையே சார். இங்க பார், கேட்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை, கேட்கிறவங்களுக்கு 1000 சிந்தனை. காது கிளியரா இருந்தாலும் மைண்ட் கிளம்ஸே இருந்திருக்கும். அது கேட்கிற வரைக்கும் நீ கேட்டிருக்கணும் சார். 100 முறை கேட்டு கேட்கலையே சார். 101 முறை கேட்டிருக்கணும். இல்லடா 1000 முறை கேட்டிருக்கணும் சார். ஆமா சார். எதிர்த்து பேசாதே சார். இந்த டாய்லெட்டோட நாத்தம் தாங்க முடியாம யூரின் போகாம அடக்கி வச்ச ஒரு பொண்ணு இப்ப யூரின் தொற்று நோயால பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கா சார். கேட்டா டாக்டர் இதை தான் காரணமா சொல்றாங்க. இதுக்கு மேல இது எப்படி சார் சரி பண்ணாம இருக்க முடியும்? நீ வா. சரி. அப்படியா? கக்குசோட நாத்தத்தை நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க. நீங்க வச்ச அரியஸ் அமெரிக்கா வரைக்கும் வச்சதே. அதை யார் ஒப்படா கிளீன் பண்ணுவா? இப்போ சென்டர் பண்ணு. டேய் இங்க குறா குடுமா. இது நமது கழிப்பறை. இதை சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. சுகாதாரத்துறை. இங்க யார்ப்பா சுகாதாரத்துறை அமைச்சர்? நான் தான் சார். நல்லா இருக்கு. அவன் தலைமைக்கு 1 கோடி 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்கி, தலைக்கு 5000 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கி, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அமைச்சராகி அவங்களால ஒண்ணு முடியல. நீங்க கக்கூஸ்ல தண்ணியை ஊத்திட்டு அமைச்சராயிருவீல. ஒரு நாள் நீ காலேஜோட பிரின்சிபலா இருந்து போறா. அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன சார் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்? காலேஜ் மட்டும் இல்ல, நாட்டு ஆள்றதுக்கு எங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு. முதல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற அரியஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒப்ப ஆத்தா படத்தை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்தலாம். நாங்க போகலாம். இன்மெச்சூர் ஸ்டூடண்ட்ஸ். சார், பசங்க படிக்கிற வேலையை விட்டுட்டு காலேஜ் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னது நிர்வாகம் பண்றாங்களா? ஆமா சார். பெரியவர்கிட்ட சொன்னா அவளை எஃபெக்ட் இருக்கான்னு தான் சார் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களே நேரில் வந்து பாருங்க சார். சரி வைங்க, வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். அங்க பாருங்க சார், பிரின்சிபால் நிர்வாகத்தை விட ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாகமே நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறத நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க கேட்கல. இதுவே நான் பிரின்சிபாலா இருந்தா இதை விட சிறப்பாக பண்ணியிருந்திருப்பேன் சார். கூப்பிடுங்க அவங்கள. சார் வாங்க. வந்தாச்சு சார். வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? சார் படிக்க தான் சார் வரோம். பின்ன அதை தவிர எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஏதாவது சரியில்லைன்னா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டா? சார், பிரின்சிபல் கிட்ட பலமுறை சொல்லி பார்த்தாச்சு சார். பிரச்சனைகளை தீர்க்கறதை விட்டு பிரச்சனை வர பசங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வேற வழி இல்லாம தான் சார் எங்க பிரச்சனைகளை நாங்களே சரி பண்ணிக்க வேண்டியதா போச்சு. அவர் செய்யலைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ஒழுங்காக நடக்குதுன்னு தானே நான் இருக்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், நான் உடனே சரி பண்ணுறேன். இந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். சாரி சார், காலேஜுக்குள்ளே எங்களுக்கு வர பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் நாங்கள் இதை ஆரம்பிக்கல. காலேஜுக்கு வெளியே வர பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கவும், எங்களோட ஆளுமை திறனை மேம்படுத்தவும், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் சேர்த்து தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால எங்கள் படிப்பு எந்த வகையிலும் கெடாது சார். நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலேஜ் நிர்வாகத்துக்கு எந்த கெட்ட பேர் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். அதையும் மீறி உங்கள் நிர்வாகத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தால் சொல்லுங்கள் சார். அப்போ இதை கலைக்கிற பற்றி நாங்கள் யோசிக்கோம். இப்போ முடியாது சார். இவ்வளோ பேசுறிய, நீ தான் பிரதமரா? இல்லை சார், பிரதமர் வரல. சரி போங்க.
தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ம் பிரின்சிபலை வர சொல்லுங்க. சக்கரபாணி சார் இதுக்கு இவனுக்கு நிற்கிறானுங்க. உன் சேர பிடுங்கத்தான். குட் ஆஃப்டர்நூன் சார். மை நோ தி ரீசன் ஃபார் காலிங் மீ சார். ஏன் சார் பசங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா ஆரம்பத்தில் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? 1 செகண்ட் சார். பிபி வெளியே போ. வாங்க போகிறது திட்டு, இதில் கௌரவம் வேற. எஸ் சார். பையன் சார், பசங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் நான் பண்ணி கொடுக்கணும் ஆசைப்பட்டா நீங்கள் அடிக்கடி பேங்க் போக வேண்டி வரும். ஏன் லோன் வாங்கத்தான் சார். ஒரு கிளாஸ் ரூமுக்கு 2 லைட்டு 2 ஃபேன் பத்தாத, எல்லாமே ஆன்ல இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் எஜுகேஷன் சென்டர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பா சார். ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ரெஸ்ட் ரூம் வாட்டர் வரைக்கும் பியூரிஃபை வாட்டர் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் பாசிபிள்? நம்ம பசங்களாம் அப்பன் கொடுக்குற காசை வாங்குவானுங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவானுங்க, ஆத்தாவோட சிறுவாட்டு படத்தை திருடுவானுங்க, படத்தை பார்ப்பானுங்க, படுத்து தூங்குவானுங்க, அமைதியாக இருப்பானுங்க. ஹரிஸ் வச்சா கூட அவமானம் இல்லைன்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தவனுங்க சார். அப்பேற்பட்ட பசங்கள்கிட்ட தன்மானம்ன்ற பேரில் நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு ஒசுப்பேற்றி விட்டு அவன் தன்னை ஒரு எம்பியா நினச்சிக்கிட்டு எம்பி தெரியறான், மினிஸ்டர் நினச்சி மிடுக்கோட தெரியறான். இதுக்கெல்லாம் காரணம் யார் சார்? 6 அடி உயரத்தில் தமிழை தாங்கி பிடிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தயாள பையன். அவன் தான் சார் பிகின் த ஸ்கிரீன்ல இருந்து பசங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ் பேட் ஆபரேட்டர் ஃபார் திஸ் சொல்லுங்க சார். பசங்க பிரச்சனை ஆரம்பத்தில் நீங்கள் முடிச்சிருந்தா ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க போகுது? பசங்க கிட்ட நாடாளுமன்றத்தை கலைஞன்னு சொன்னா அதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைட்டு போறா? சொல்லி அவங்க கேட்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்களா? ஒண்ணு பண்ணலாம் சார். நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி எப்பொழுதுமே அவங்களை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்போமா? ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் ஏடா கூடமா யோசிப்பீங்களா? இனிமேலாவது பிரச்சனை வராம பாருங்க. போங்க சார். பிரச்சனை வராம பாத்துக்கிறேன் சார். சாரி சார். நீங்க என்ன விஷயமா எதுக்கு சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? யோ வீணா போற ஆஃப் ஆயில் உனக்கு புரியலையே? யோ முக்காப்பாய் இதுக்கு உணர்த்திய சொல்றேன் சார். யோ பசங்களோட நாடாளுமன்றத்தால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனே கலைச்சிருன்னு பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட சொன்னாங்கல்ல. அதுக்கு சார் ஏற்பாடு பண்ண அடிமைகள் தான் இவங்க. இதெல்லாம் பிரின்சிபால் ஐயாவோட உள்குத்தியா? உள்குத்து. செட் தோசை வந்துட்டாங்க. என்னையா எல்டர் தோசை மட்டும் இறங்குது, எங்க தோசையை காணோம்? வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை வர வச்சு நாள் முழுக்க கால் கடுக்க நிக்க வைக்கிறது இன்னும் தொடருதா? சார் காலேஜுக்கு பீஸையும் வாங்கிட்டு எங்க பிள்ளைங்களை கக்கூஸ் கழுவ வரீங்களான்னு லாஸ்ட் 1 ஹவரா பேட் வேர்ட்ஸ் என்னை திட்டிட்டு இருக்காங்க சார். சார் சொல்லுங்க. நம் டிவி சேனல்லேருந்து வரோம். கரஸ்பாண்டன்ட் பார்க்கணும். கரஸ்பாண்டன்ட் இன்னைக்கு வரல, சேர்மன் தான் வந்திருக்காரு. வாங்க சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் நாடாளுமன்றம் மூலமா மாணவர்கள் பிரச்சனையை மாணவர்களே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான காலேஜா உங்க காலேஜை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷலா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். தாராளமா எடுத்துக்கங்க. பிரேம் கேமரா ஸ்டாண்ட்ல போடுங்க. அப்படியே தயாளன் சார் ஒரு பேட்டி எடுங்க சார். கோபால் தயாளன் சார் கூப்பிடுங்க. இத கூட்டி வந்துறேன் சார். அப்படியே நாடாளுமன்ற முக்கிய உறுப்பினர்களையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்டயும் இன்டர்வியூ எடுத்துப்போம் சார். கோபால் அவங்களையும் கூட்டி வந்துறேன் சார். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? பிரேம் ரெடியா? 1 செகண்ட் சார். சார் உங்களை தான் சார். சார் உங்களை தான். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வெளியே வாங்க சார். அப்படியே லெஃப்ட் வாங்க. அப்படிதான் பேசுங்க சார். நான் கூட படிக்கிற இந்த பசங்களுக்கு நாடாளுமன்றம் தேவையான்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். இருந்தாலும் இந்த பசங்களோட செயல்பாடுகளை பார்த்து கண்டிப்பா இது அவங்களுக்கு தேவைதான்னு நான் உணர்ந்துட்டேன். மாணவர்கள் தீக்குச்சி மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்பார்க்கா இருந்தா போதும், கொழுந்து விட்டு பிரகாசமா எரிவாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கே தனியா போக பயந்தனா இன்னைக்கு சொசைட்டில எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரியத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க தயாளன் சாரும் அவர் மூலமா உருவான எங்க மாணவர்கள் நாடாளுமன்றமும் தான். என் பொண்ணு நல்லது. வெக்கத்தை விட்டு சொல்றேங்க, எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. இப்போ ஹெல்ப்னு வர எல்லாருக்கும் எந்த ஃபார்மாக இருந்தாலும் ஃபில்அப் பண்ணி தரனா அதுக்கு காரணம் தயாளன் சார் சொல்லி கொடுத்த வாழ்க்கை கல்வி தாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சார். காலேஜில் நடக்கிறது பெற்றவங்க எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இந்த பிரின்சிபால் தான் சார் ஃபோனை போட்டு உங்கள் பிள்ளைங்க படிக்கிறத விட்டுட்டு நாடாளுமன்றம் என்ற பேரில் ஊரை சுற்றிட்டு திரியிறாங்க, நீங்கள் வந்து நிர்வாகத்தில் என்ன எதுன்னு வந்து கேட்டு போங்க சொன்னதுனால தான் சார் நாங்கள் இங்கே வந்தோம். எங்கள் பிள்ளைங்க சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வாங்க. ஓ பிரின்சிபால், இனிமேலாவது ஒழுங்காரு. நல்ல வேலை ஐயா இருந்தார். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பிரின்சிபால் போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவேன். ஜாக்கிரதை.
சார் அன்னைக்கு தயாளன் சார் பண்ண தப்புக்கு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு இவர் பண்ண தப்புக்கு 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி இல்லை 1 நாள் சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 1 நாள் முதல்வராகி நான் இந்த காலேஜை எப்படி மாற்றி காட்டுறேன்னு பாருங்க சார். அப்போ புரியும் உங்களுக்கு. யோ கடுப்பேத்ததையா பாயா. அண்ணே. ஏய் ஆடா வா. வணக்கம் சார். ஆமா வணக்கம் சார். உட்கார். ஏடா சபையை கூட்டியிருக்கீங்க? கல்வித்துறையில் பிரச்சனை சார். கல்வித்துறையில் என்ன பிரச்சனை? இவங்க 2 பேரும் படிப்பை விட்டுட்டு சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்கண்ணே. ஏண்டா? அப்பாவுக்கு ரொம்ப முடியலண்ணே. அக்கா ஒருத்தரோட சம்பாத்தியம் சாப்பாட்டுக்கே பத்தலை. இதில் ஏன் படிப்பு செலவு, தங்கச்சி படிப்பு செலவு, அப்பாவோட மருந்து மாத்திரை முடியலண்ணே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கூட வேலைக்கு போகலான் இருக்கேன்னு. சார் நானும் போகிறேன் சார். நீ எங்கடா போகிற? அண்ணனுக்கு 2 பேரும் 10 கூட தானல சார். நான் ஒருத்தன் தான் சார் தட்டு மாதிரி காலேஜ் வரைக்குமாவது வந்தேன். எங்கள் காட்டு அடமானம் வச்சு தான் சார் என்னை படிக்கவே வச்சாங்க. மூத்தண்ணி கூட பரவாயில்ல, 2வது அண்ணி தான் சார் காடு போச்சுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஆமாம், நீ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன இல்லை? இன்னும் ரிசல்ட் வரல சார் 3 எக்ஸாமுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா. 18 வருஷம் படித்தது மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்க வாடா. இன்னொரு 4 மாதம்டா டிகிரியை கையில் வாங்கிடு, சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா நான் பண்ணுறேன்டா. எதுக்குமே உதவாத இந்த டிகிரியை முடிச்சா மட்டும் வேலை உடனே கிடச்சிருவா போகுது. அப்படிலாம் பேசாத. அவன் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இங்க இருக்கவங்களாம் இதை பிடிச்சா படிக்கிறாங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, MBBS படிக்க வேண்டியவ சார். தப்பா கேள்வி கேட்டு எங்களை மாதிரி திறமையான ஆளுங்களெல்லாம் ஃபெயில் ஆக்கிட்டாங்க சார். ஆமா சார். சீட்டா ரன் 70 km/h ரைட்டா ராங்னு ஒரு கேள்வி. அதுக்கு தமிழ்ல என்ன சார் அர்த்தம்? சிறுத்தை மணிக்கு 70 km வேகத்தில் ஓடும், சரியா தவறா? இதானே சார்? ஆனா என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா சார்? சீதா மணிக்கு 70 km வேகத்தில் ஓடும், சரியா தவறா? நான் எந்த சீதாவை நினைக்கிறது சார்? தவறுன்னு எழுதிட்டேன் சார். காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தப்பான கொஸ்டின்ஸ் தெரியுமா சார்? இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்குறேன்னாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எப்படியாச்சும் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு. ஏய், செட்டில் ஆகுறதுன்னா என்னடா சொல்லு? கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு நிம்மதி இல்லாமல் அலையிறதா? தேவைக்கு சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழணும்டா. இந்த உலகத்தில் எந்த படிப்பு படித்தாலும் அதுக்கு ஒரு வேலை இருக்குடா. நாம் சரியான கதவை தட்டலன்னு அர்த்தம். எதுக்கும் உதவாத டிகிரின்ற நீ படித்த படிப்புக்கும் வேலை இருக்குது. அதுக்கான கதவை தட்டினா கிடைக்கும். நீ பழனிமுத்துக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணா. ஓகே சார், நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்படியே ஐஏஎஸ் எழுதலான் இருக்கேன் சார். சூப்பரா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு கரஸ்பாண்டன்ட் மூலியமாக எல்லாருக்குமே சர்க்குலர் அனுப்பிச்சிடலாம் சார். சார் சர்க்குலர் சார். மற்றவங்களுக்கு நான் தான் சர்க்குலர் அனுப்புவேன். இப்போ உங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு சார். மாணவர்கள் நாடாளுமன்றம் சார்பா கரஸ்பாண்டன்ட் அனுப்பிச்சிருக்கார் சார். இதை படிய. உங்க அப்பா தங்க அப்பளம் பொறிக்கிறா? நீ படிய. இந்த படிக்கிறேன் சார். என்னாச்சு? வெள்ளல் சார். வெள்ள இடத்துல பாக்கெட் எப்போது கண்ணாடி இருக்கணும். காவாயில வலிக்கு விழுந்த கட்டம் பொட்டாடி யார் பதில் சொல்லுவா? மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி பேச உள்ளதால் தாங்கள் அவசியம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. த்ரூ கரஸ்பாண்டன்ட். எவன் அழைச்சி எவையா போறது? இதை அவன்கிட்ட கொடுத்துருப்பியா? சார், நீங்க இப்ப வரலனா அந்த சீட்ல நம்ம விபி வந்து உட்காந்துருவார். வரலன்னாவா? ஏற்கனவே கையெழுத்து போட்டு தான் உட்காந்துருக்கீங்களா? இந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லு தம்பி. சார், இங்கே டிகிரி முடிக்கிற எல்லாருக்குமே மேற்கொண்டு படிக்க வசதி இருக்குமான்னு சொல்ல முடியாது சார். அதுக்காக இந்த காலேஜிலேயே வேலை போட்டு கொடுக்க சொல்றீங்களா? நான் பெத்த நல்ல தம்பி இல்லை சார். இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம காலேஜ்லையும் பண்ணலாம்னு சொல்கிறோம் சார். கேம்பஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு இது என்ன ஐஐடி இன்ஜினியரிங் காலேஜ்? அப்படியே ஒன் டேல 1 2 3 சொல்லி ஓடி வந்து விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்னு தூக்கிட்டு போகிறதுக்கு? இருங்க சார். ஏன் சார் ஆரம்பிக்கும் போதே தடைய போடுறீங்க? தமிழ், இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஆஃப் பிரைன் அராத்து பசங்க. How it's possible? பேசுவோம் சார். நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. ஓ, 10 விரல் புரட்சியா நடத்துங்க. அம்மா எப்படிப்பா பாசிபிள்?
ஏன் சார் பாசிபிள் இல்லை? தமிழ் முடித்த நிறைய பேருக்கு மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் வெளிநாடுகளில் வேலை இருக்குது. கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் பிஏ இங்கிலீஷ் முடித்தவங்க தான். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. சார் சொன்ன விப்ரோ, டிசிஎஸ் மட்டுமே கம்பெனி கிடையாது சார். நம்ம சிட்டிக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கம்பெனிகள் இருக்குது. அங்கே போய் முயற்சி பண்ணுவோம். முயற்சின்றதை முதல் வெற்றி தான் சார். இப்படி மேற்கோள் காட்டி பேசித்தான் எல்லாரும் ஈக்குவலா உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஈக்குவலா உட்காந்துருக்கானுங்க, நாளைக்கு என் மடியில உட்காருவானுங்க, நாளை கழிச்சு 4 பசங்க கரஸ்பாண்டன்ட் தோல்ல உட்காந்து காதுல ஊதுவானுங்க. சார் என்னதான் சார் உங்க ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? ஒரு பிச்சைக்கார மாதிரி பிரின்சிபல் உட்கார வச்சிருக்கீங்க. சுயமரியாதை சுத்தி எரிக்கிறியா? இங்க பெருமாள் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி சார். தயாளன், நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட் பண்றதுக்கு கம்பெனியை கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் வெற்றியாளர்கள் எப்பவுமே குறிக்கோளை மட்டும் தான் சார் பார்ப்பாங்க. தோல்வியாளர்கள் தான் சார் தடையை மட்டுமே பார்ப்பாங்க. முயற்சி பண்ணுவோம் சார். ஓகே, மூவ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. இன்னும் 3 மாசம் தான். ஆரம்ப சம்பளமே 28,000 ரூபாய். சூப்பர்ண்ணே. எல்லாத்துக்கும் தயாளன் சார் தான் காரணம். உங்களை பெரிய ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம்ப்பா. அக்காவை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். தங்கச்சியை என்னை விட நல்லா படிக்க வைக்கலாம்ப்பா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்மளை நம்பி யார் வேணா எவ்வளவு வேணா கடன் கொடுப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்பா காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே மற்ற காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு பெரிய முன்மாதிரி ஆயிட்டீங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். சாதாரண ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருந்துகிட்டு இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. ரியலி கிரேட் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். இங்கே தான் சார். ஹலோ, வணக்கம் சார். நான் எம்ஏ யூனிவர்சிட்டி சேர்மன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். இத்தனை வருஷமாக யூனிவர்சிட்டி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி சார் உங்கள் காலேஜில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக செலக்ட் ஆகிடுறாங்க? டெடிகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன். அப்படியா சார்? உங்கள் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் மிஸ்டர் தயாளன் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் இருக்காராமே சார். அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பேசிக்கிறாங்களே சார். கேன் ஐ ஹேவ் ஹிஸ் நம்பர் சார்? 100 ஓகேவா? கையெழுத்து. யோ, எங்கே அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு? யோ சார், ஏற்றி விடப்பா, தூக்கி விடப்பா. அது நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்க சார். வாங்க. All of you, good morning. Students, you can be friendly with me. Feel free to ask anything. Come on. என்ன அது? இதுக்கே இப்படி டென்ஷன் ஆகுறே பெருமாள்? என்ன இருக்கு வா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் பற்றி நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். எனிபடி? யூ ஆல் ரைட். நேரடியாக சொல்ல தயக்கமா இருந்தா என்ன இருக்குவா? மெசேஜ் மீ ஆர் கால் மீ எனி டைம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எது பிடிக்கலன்னு தெரிஞ்சா எப்படியா? இன்னும் இருக்குவா? தயங்காம சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அங்க பாரு. போஸ்டிங்கில் என்ன சார் இருக்குது? ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே முக்கியம். பிரின்ஸ்பாலா? அந்த ஆசையெல்லாம் இல்லை சார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே பசங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், அது போதும் சார். மற்றபடி பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இவங்க மட்டும் இல்லை, இந்த காலேஜ் மொத்தமே உனக்கு எதிராக மாறி போச்சு. யார் வேணாலும் மாறட்டும், எனக்கு நீ இருக்கீங்களா கோபாலு, அது போதும். மன்னிச்சிடுறா பெருமாள். நான் உன் ஸ்கூல் மேட்டுங்கிறதுக்காக வேலை வாங்கி கொடுத்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீ சொல்கிறதுக்கெல்லாம் இனிமேல் நான் தலையாட்ட மாட்டேன்டா. நானும் எக்ஸ்ட்ரா நீ வேலை செஞ்சதுக்கு ஒவ்வொரு முறையும் பணத்தை நொட்டினல, நானும் இனிமேல் நொட்ட முடியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு சம்பளம் மட்டும் போதும். ஏய், இந்த சைத்தானை தூக்கி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக வச்சிருந்ததுக்கு வேலையை காமிச்சிட்டீங்களே, உடனே நட்பு துரோகி. பெருமாள் என்ன ஊரோட ஒத்துப்போ இல்லைன்னா வேரோட செத்துப்போவன் மிரட்டுறியா? சிங்கப்பெருமாள் என்னைக்குமே சிங்கிள் பெருமாள்ரா. பெருமாள் கோவத்தை குறையா. ஒரு நண்பனா உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு என்னடா இல்லை? கார் இருக்கு, பங்களா இருக்கு, பிரின்சிபாலுங்கிற பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நாடாள பிறந்த ஒரு பையன் இருக்கிறான். அப்புறம் என்ன எதுக்காகடா அலையிற? புரியுதுடா. எலிஃபென்ட் கீழே படுத்தா எறும்பு ஏறி நின்று 8 போட்டு விளையாடுமா. புத்தி சொல்றீங்களோ? என் பழைய புனாக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வெளியிருந்தோம்ல சார், அதில் நாங்கள் 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம் சார். அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்ரா. தேங்க்யூ சார். எங்கே போட்டுருக்காங்க போஸ்டிங்? எனக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சார். உனக்கு? ஒசூர் பக்கம் சார், கடமலக்குண்டு. ஒரு கதவு மூணுனா ஒரு கதவு திறக்கும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆமாம் சார். எப்போ ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? அடுத்த மாதம் சார். ஜாயின் பண்ணிடுங்க, ஆனால் டிகிரி முடிச்சிருங்க. சரி சார்.
டிகிரி கையில் இருந்தால் நீ யூபிஎஸ்சி வரைக்கும் எழுதலாம். விஓவோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா இல்லை ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு மேலே மேலே போறியான்றது உன் கையில் தான் இருக்கு. சரி சார். சரியா? சரி சார். உன்னை லிஸ்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? எடுத்துருக்கேன் சார். ம். இப்போ நம்ம காலேஜில் முடிச்சுட்டு போனவங்க மொத்தம் 276 பேர் சார். அதில் தொழில் முனைவர் போகிறவங்க 98 பேர் சார். ஜாப் கிடைச்சி வெளில போகிறவங்க மொத்தம் 76 பேர் சார். மேற்படி போகிறவங்க மொத்தம் 84 பேர் சார். கலைத்துறை சார், சினிமா ட்ரை பண்ணுறவங்க மொத்தம் 12 பேர் சார். அவங்களோட இப்போ பார்ட் டைம் ஜாப் ரெடி பண்ணியாச்சு சார். மற்ற 4 பேர் எந்த வேலைக்கு போகாமல் ஊர் சுற்ற போகிறாங்களா சார். நாங்கள் 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. 16 வருஷம் அனுபவம். இந்த வருஷம் தான் மனநிறைவாக இருக்கு. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய். நமக்கு தேவை இருந்தது, நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ. ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து மாணவர்கள் வெளியே போகும்போது எதிர்காலம் குறித்த பயமே இல்லாமல் போகணும். சரி சார். மகிழ்ச்சி. உங்க அத்தனை பேருக்கும் ஒரு கொஸ்டின். என்கிட்ட உங்களுக்கெல்லாம் பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? ஏய், ஒருவேளை தெரிஞ்சுட்டாரோ? மற்றவங்க மாதிரி நானும் இந்த கேள்வி கேட்பேன்னு நினைச்சீங்களா? ஐ ஹேவ் மை ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஏய், இவர் அது மாறுறதா? அது விட்றா, தெரிஞ்ச விஷயம். ஏய், இங்கே பேசப்படும், அங்கே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லை சார். ஸ்டாண்ட் அப் அண்ட் கெட் அவுட். பேசே கெட் அவுட். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதிர்த்து பேசுற? ஓ, டெப்டி பிரைமினிஸ்டர் திமுறா? பிளேஸ்மெண்ட் கிடைச்சா வேலைக்கு போயிடுவியா? டிகிரி முடிக்கணும்ல, டிசி வாங்கணும்ல. நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். உன் ஜாதிக்கெல்லாம் இந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. உன்னை வேலைக்கு வேற அனுப்பி வேடிக்கை பார்ப்பேன் நினைக்கிறியா? வெளியே போடா. சார், நான் ஏன் சார் போகணும்? நான் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். குரல் வசதி பேசுற? வெளியே போடா. போக மாட்டேன் சார். கெட் அவுட். முடியாது சார். வெளியே போடா. முடியாது. போடா. முடியாது சார். போடா. கெட் அவுட் பாய்ஸ். ஆதி நில்றா, நானும் வரேன். டேய், நீ ஏன் போற? உட்கார். அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல உங்களை எதிர்த்து சாட்சி சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்கல? அது வேற இது வேற. உட்காரு. ஆதி நில்றா, நானும் வரேன். உட்காருங்க. ஆதி உட்காருங்க. உட்காரு. என் மேலே மட்டும் ஏன்டா இவ்வளோக்கும் எப்போ பார்த்தாலும் கெட் அவுட் கெட் அவுட்னு? விட்ரா, அந்த ஆள் கிளாஸ்ல இருந்து மட்டும் நீ என்னத்தை கற்றுக்க போற? வெளியில வந்தது நல்லதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறா. விட்ரான்றல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஏய், வாழ போற அடுத்த தலைமுறை நாம தாண்டா. நாம சரியா தாண்டா இருக்கோம். கன்சீவ் ஆன முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லாங் டிராவல் பண்ணக்கூடாது, ஹெவி வெயிட் தூக்கக்கூடாது. சரி. ஹலோ. எங்க உங்க ஹெச்ஓடி இன்னைக்கு லீவ் போட்டார். என்னையா? கொஞ்சம் வாங்க சார். என்ன? கொஞ்சம் வாங்க சார். என்ன? பைக்கில் போன நம்ம பசங்க ஆக்சிடென்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க சார். ஒருத்தனுக்கு சரியான அடியா சார். ஒருத்தர் ஸ்பாட் அவுட் சார். பசங்கெல்லாம் பார்க்குறாங்க பெருமா. பழனிமுத்து, ஐயா பழனி, நீங்க மட்டும் கெட்ட சொல்லாம இருந்தா அவன் செத்துருப்பானா? சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார். என்னாச்சு சார்? 2 பசங்களும் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் லாரியில். சார் சார் ஆதி ஆதி நான் தான் சார் உள்ள விழுந்திருக்கணும்.
என்ன தள்ளி விட்டுட்டு அவன் லாரியில விழுந்து செத்துட்டா சார். ஏன்டா கிளாஸ் டைம்ல வெளிய போறீங்க? காப்பாத்த போயிட்டா ஆதி செத்துட்டா சார். ஆதி இருடா. டேய் 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 பள்ளே இருடா. இரு இருடா. இருடா ஒண்ணுடா. தண்ணி தண்ணி ஒண்ணு நீ என்ன பண்ற? நேரா ஆதி வீட்டுக்கு போ. அவங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமா சொல்லி எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வா. போ. லாயரா, ஆதி குடும்பத்தை கஸ்டடியில் எடுத்தியா? நம்ம கஸ்டடியில் தான் இருக்காங்க தலைவரா. ஆதி போயிட்டாடா. நம்மள விட்டுட்டு ஆதி போயிட்டா. ஆதி செத்துட்டா. ஏய் சத்தம் போட்டா அவ்வளவுதான். ஏய் என்ன வேணும் உனக்கு? அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, போ ப்ளீஸ். ஏய் பார்க்க முடியாது போன்ற. போ. மரியாதை. காலேஜ் சார்பா யார் வந்திருக்கிறது? கரஸ்பாண்டன்ட், சேர்மனு எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நான் பார்த்து பேசுகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரின்சிபல் வெளியே போய் சொல்லியிருக்காரு. பேஸ்ட்டு கூப்பிட்றேன். காலேஜ் விட்டு வெளியே போய். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சனை பெருசாக போகும் போல் இருக்க. என்ன பண்ண போறீங்க? ஹலோ, நீங்கள் யாரு? செத்து போனவனுக்கு சொந்தக்காரன், நான் ஜாதிக்காரன். நான் கேள்வி கேட்காம யாரு கேப்பா? சொல்லுங்க சார், என்ன பண்ண போறீங்க? யோ வக்கீல, என்ன அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? வாயா ரோட்ல போய் உட்காருவோம். சொல்றதே கேளு. வாயா பேசிக்கல. போடா. போய் நடு ரோட்ல வச்சு போராடுவோம். டேய் போடா. பெரியவங்க பேசிக்கல. போடா. செத்துற தம்பியா? நான் பேசிறேன். விட மாட்டேன். சார் பயப்படாதீங்க சார், டிராமா பண்றாங்க. டேய் எது டிராமா? ஏண்டா என் ஜாதிகாரன் அம்பிட்டு பேர் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கா? உனக்கு டிராமா தெரியுதா? சார் பிரச்சனை இந்த மாதிரி ஆளுங்க தான் பெருசா இழுத்து விடுறது. தலைவர் தான் பேசுறாரு. சொல்லுங்க தலைவரா. சரி தலைவரா. தலைவர் பேசி சேர்த்துக்கலாங்கிறாரு. பேசிடுவோமா? கூட்டு வண்டியா? அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஜாதிக்காரங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க. பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன் சார் பேசிக்க வேண்டிய பிரச்சனை நீங்களே பெருசாகிறீங்க போல் இருக்கு. வாங்க சார் பேசுவோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசிக்கலாம் சார். வேணாம் சார். தயாளன் வாங்க சார். மொத தவணையா ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தலைவர் பார்த்துக்குவாரு. உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன். இல்லைன்னா காலேஜ் பேர் தேவையில்லாம கெட்டு போயிருங்க. 50 லட்சம் ரொம்ப அதிகங்க. பார்த்து சொல்லுங்க சார். சார் என்ன சார் நீங்க? யோ சார், நீ யாரியா சாரு மோருன்னு நடுவுல? அதான் நானும் கேட்கிறேன். நீ யாரையா நடுவுல? ரசபத்திரத்துல வக்கீலியா? வக்கீல கோர்ட்டுக்கு போயா? இங்க வந்து என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு இது புரியாது தயாளன். நீங்க கல்வியை கல்வியா தான் பாக்குறீங்க. நாங்க வியாபாரமாவும் பார்க்கணும். பிரச்சனை முத்துச்சுன்னா காலேஜ் எழுத்து போட சொல்றீங்களா?
இந்த காலேஜ் தொடங்க அப்ளிகேஷன் வாங்குனதுல இருந்து அப்ரூவல் வாங்குற வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோம் தெரியுமா? அதுக்காக சார் இவங்க கொடுத்தா பொறுக்கி திட்டு போயிடுவாங்க சார். அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா நாம செய்வோம் சார். நீங்க கொடுங்க சார். அவங்க ஃபேமிலியை நாம செட்டில் பண்ணுவோம் சார். கொடுத்துருவீங்களா? கொடுக்க விட்டுருவோமா? என்ன பண்ணுவேன்? என்னையா பண்ணுவேன்? இரு சார் போனவங்க ஒரு 40 லட்சம் பேசி முடிச்சிருவோம் சார். பயப்படாதீங்க சார். எதுக்கு சார் பயப்படுறீங்க? தலைவர் தான் இருக்கு சார். இந்த காலம் முதல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். தலைவருக்கு போன போடுறா. தலைவருக்கு போன போடுறா. என்ன என் போன புடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானே. இருடா பெரிய பஞ்சாயத்து மட்டும் பணம் வர விஷயம் ஏதாவது இப்படி கெடுத்துறாத போல தலைவருக்கு போன போடுறான். யோ வக்கீலே பேசி முடிச்சாச்சா? ரொம்ப ஜாதிக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடியா. நடந்தது விபத்து இல்ல, கொலைன்னு பயமுறுத்து. ஏதாவது குறைச்சு கேட்டா ஒத்துக்காத. மெடிக்கல் காலேஜ்ல வருஷத்துக்கு 10 சீட்டு வேணும்னு கேளு. மெடிக்கல் சீட்டுங்கிறது பொன்முட்டை இடுற வாத்து மாதிரியா. எதுவும் நடக்கலன்னு வச்சுக்க, நம்ம ஜாதிக்கார பசங்களை வச்சு போட்டு தள்ளிரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் குப்பை பசங்க. கொளுத்தி விடுங்க, பத்தி எறிவாங்க. வாங்க சார். இது எமோஷனலா முடிவெடுக்கிற நேரம் இல்லை, புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். ஜாதி வேணான்னு தூக்கி எரிஞ்சவன் ஆதி. அவனுடைய சாவ காரணமா வச்சு ஜாதி உள்ள வருது. அவங்க உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்கன்றத நான் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த வாய்ஸ் ஒரு மாணவர் நாடாளுமன்றத்தில் ஷேர் பண்ணு. எல்லா பசங்களும் கேட்கட்டும். ஓ பிடி சார், பிரின்சிபால் பத்திரமா கூட்டு போங்க. பேசி முடிச்சாச்சா? ரொம்ப ஜாதிக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடியா. நடந்தது விபத்து இல்ல, கொலைன்னு பயமுறுத்து. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறும் குப்பை பசங்க. கொளுத்தி விடுங்க, பத்தி எறிவாங்க. மேட்ரு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போயிடுச்சா? பிரின்சிபால போட்டு தள்ளிட்டு ஜாதி கலவரமா மாத்துங்கடா. தள்ளுப்பா தள்ளு. ஏய் இடிக்காரா. விலகுப்பா. வழி விடுங்க. சார் ஏய் பிரின்சிபால கூட்டு போங்க. வாங்க சார், பிரச்சனை வேற மாதிரி போகுது. வாங்க சார். பல மீட்டர் இருக்கிற சொன்னா கேள்றா. போன கொடுத்துறா. பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கடா. பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கடா. கண்டதுக்குலாம் காலேஜுக்குள்ள வேண்டாம். ரவுடி போடா, வெளியே போடா. ஐயோ பசங்க அடிச்சுக்கிறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் பசங்க யார அடிக்காதீங்க. டேய் பசங்க வெளியே போ. டேய் பசங்க நில்லுடா. டேய் பசங்க நீங்க அடிக்காதீங்க. சொன்னா கேளுடா. டேய் ஏப்பா நிறுத்துங்கப்பா. ஏய் நிறுத்துங்கப்பா. ஏப்பா ஏப்பா நிறுத்துங்க. டேய் நீ பின்னாடி வா. போன உசுர வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சாவலே சாதி அரசியல் பண்றீங்களேடா. ஏய் நீ எனக்கு சொந்தக்காரி, செத்து போனவன் எனக்கு தம்பி முறை. உனக்காக தான் உசுர கொடுத்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்காக பஞ்சாயத்து பண்றேன்னு எனக்கு தெரியும்டா. இப்படி ஒரு ஈன பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்களா நாட்டுக்கிட்ட சாவலாம். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம வாழ வழி தெரியாம இருக்கும்போது எங்கடா போச்சு உங்க ஜாதி? எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வாழறதுக்கு வழியை காட்டினது இந்த மனுஷன் தான். என்ன இவ்வளவு பேர் கூட இருக்காங்கிற தைரியத்துல பேசுறியா? இவங்கெல்லாம் நாளைக்கு அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவாங்க. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணா ஜாதிக்காரங்க நாங்க தான் கூட இருக்கணும். மரியாதையா போயிடுங்க. எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். ஏய் நாங்க இல்லாம கையில இருக்கிறது மூஞ்சிக்கு வரதுக்குள்ள ஓடி போயிடுங்க. வாங்கடா, நாளைக்கு தெருக்குள்ள தானடி வந்து வாழணும். வா.
ஐயோ இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே. அவன் செத்துட்டான், ஆனா நான் செத்துக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் மற்றவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, ஆனா இப்ப எனக்கே பிடிக்கல. எங்க சார் பிரின்சிபல் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? கூப்பிடுங்க சார் அவரை. நாங்க படிக்கிற காலத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு வாத்தியாரு கெட்ட விட்டுன்னு சொல்லி திட்டி வெளியே அனுப்பிடுவாரு. அந்த சனியனை தூக்கி அவர் தலையில வச்சுக்கிட்டாரு. 35 வருஷமா திட்டிட்டு தான் இருக்காரு. திட்டு வாங்கினவங்க எல்லாமா செத்து போயிட்டாங்க. இது ஒரு விபத்தியா? அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்க ஐயா. என்னப்பா என்ன அவரை நான் கூட்டு வந்து நிறுத்தணும், அவ்வளோதானே? நிறுத்துறேன்ப்பா, நீ போய் அப்பா கூட்டு வாமா. சார் 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 தம்பி, எனக்கு சாகிறதுக்கு வழி தெரியலப்பா. என்னை விட்டு பாரு, செத்து போயிடுப்பா. பயப்படாதீங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், பயப்படாதீங்க சார். தப்பு வாங்க சார், பசங்களை பார்ப்போம். வாங்க சார், வாங்க சார். வேண்டாப்பா, அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படிப்பா முழிப்பேன்? சார் பசங்களுக்கு நம்மளோட பெரிய மனசு சார், மன்னிச்சிருவாங்க சார். வாங்க சார். தப்பு பண்ணிட்டேன் தம்பி. வாங்க சார், பயப்படாதீங்க. கூட்டு வந்தாச்சுப்பா, இந்தாங்க. இனிமே வாழ்க்கையில் கெட்ட விட்டு வார்த்தையை நான் பயன்படுத்தவே மாட்டேன். எல்லாரையும் நீ மன்னிச்சிருக்கப்பா. ஐயா, காலேஜ் இருந்து ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ள என் பையன் செத்து இருந்தா என் வாழ்க்கை என்ன நினைச்சு உணர்ந்துட்டையா. புத்திரசவு ரொம்ப கொடுமையா. தெரிஞ்சோ தெரியாமல என்னால அவங்களுக்கு அது நடந்துருச்சு. ஐயா, உங்க புள்ள உசுரோட இருந்து உங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்வானோ அதை இனிமே என் புள்ள அந்த இடத்துல இருந்து செய்வாயா. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலையா. எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார்.